வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இந்திய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 30 நவம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருந்து தாழ்வு பகுதியாக மாறி, தாழ் மண்டலமாக மாறி, ஆழ்ந்த தாழ்மண்டலமாக மாறி, ஒரு புயலாக மாறி இலங்கையை புரட்டி போட்டு டெல்டா பகுதிகளுக்குள் வந்து டெல்டா பகுதிகளுக்குள்ளாக நிறைய கனமழையை கொடுத்துருந்துருக்கு. ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், இலங்கையை தாண்டினதுக்கு அப்புறமா அதுக்கு வெர்டிக்கல் ஷேர்னு சொல்லக்கூடிய ஒரு வறண்ட காற்றினுடைய தாக்கத்தினால அதனால் பெரிய மழை மேகங்களை வடமேற்கு திசையில் பெருசாக ஏற்படுத்த முடியலை. அதனால் ஒரு வட தமிழகம் இந்த பகுதிகளில் நம்ம பெரிய கனமழையை எதிர்பார்க்க முடியல. ஸோ இப்போது அந்த சுழற்சியானது வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த தாழ்மண்டலமாக கடலூருக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாண்டிச்சேரி இந்த ட்ராக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சென்னையிலிருந்து 245 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலையும் 145 கிலோமீட்டர் பாண்டிச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையிலையும் அது நிறை கொண்டு இருக்கிறது. இது எக்ஸாக்டாக 10.8 நார்த் அட்சரேகையிலும் 88.8 தீர்க்க ரேகையிலையும் இப்போது நிலை கொண்டு இருக்கிறது. ஏடிடி வேல்யூன்னு சொல்லக்கூடிய அதை இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ் செயற்கைக்கோள் படத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா அது வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த தாழ்மண்டலமாக இப்போது நிலை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து அது ஒரு புயல் கேட்டகரியில் தான் வச்சுருக்கு. 30 நாட்ஸ் அப்படிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் 1008 MB 25 நாட்ஸில் தான் அதோடைய அமைப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஆழ்ந்த தாழ்மண்டலம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கிறது. இது என் தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்தில் இதனுடைய அமைப்பில் நமக்கு கிடைச்ச மழை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகி இருந்திருக்கு. டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லை, தென் தமிழகத்தை சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கூட ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் ஆகிய பகுதிகள் நல்ல மழை கிடச்சிருக்கு. அதிகபட்சமாக 220 மில்லிமீட்டர் 22 சென்டிமீட்டர் திருவெங்காடு மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெங்காடு பகுதிகளில் பதிவாகியிருக்கு. நெடுவாசல் 159, திருக்கணாபுரம் நாகப்பட்டினத்தில் 154 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி மயிலாடுதுறை 145 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் திருமருகல் 142 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் டவுன் 137 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் பொள்ளூரில் 134 மில்லிமீட்டர், திருவாரூர் பேராலம் 128 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் சித்திரவாடி 127 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையில் 800 பகுதிகளில் 55 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மற்றபடி நகர பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் 30 முதல் 40 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு தான் மழை பதிவாகி இருக்கிறது. ஸோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 50 முதல் 70 மில்லிமீட்டர் அப்படிங்கிற இது ஒரு நிலைமை கூட நமக்கு எட்ட முடியலை அப்படிங்கிறது நம்ம வருத்தம் தான். அதே நேரத்தில் எப்படி இந்த சலனம் இதாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இப்போது கரெக்டாக 6 மணிக்கு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படம் பாண்டிச்சேரி பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட அந்த சலனம் இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுல்லாகவே இந்த ஒரு கிரே கலர் பார்ப்பீங்க. இதுதான் வறண்ட காற்று. அந்த சலனம் முழுவதுமாக அந்த வறண்ட காற்றில் மாட்டியிருக்கு. அதனுடைய வடமேற்கு திசையில், வட திசையில் இல்லாமல் வடமேற்கு திசையில் தான் மழை மேகங்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் வானிலை படிமங்கள் இசிஎம்எஃப் இந்த மாடல் மட்டும் பார்த்திங்கன்னா லேட்டர் இன்னைக்கு பிற்பகலுக்கு பிறகாக சில மழை மேகங்களை வந்து சென்னை அருகில் கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை காட்டுது. அது எந்தளவுக்கு ரியலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். கர்நாடகாவில் பெங்களூரு, சிக்பலாபுர், தும்கூர், மாண்டியா, மைசூர், சித்ரதுர்கா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை, பெரும்பாலான அதை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகலாம். ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி வடமேற்கு திசையில் மலை மேகங்கள் மூவ் ஆகிறதுனால குறிப்பாக பாபட்லா,
நெல்லூர், காவாலி மற்றும் சென்னையை ஒட்டிய கடலோர மாவட்டங்களான ஆந்திராவில் கனமழை முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பதிவாகும். உட்புற மாவட்டங்களான பிரகாசம், திருப்பதி, அன்னமய்யா, சித்தூர், கடப்பா, சத்யசாய் மாவட்டங்களில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு. நந்தியால், கர்னூல், அனந்த்பூர் மாவட்டங்கள்லையும் மற்ற விஜயவாடா மற்றும் வட மாவட்டங்களான ஆந்திர பிரதேசத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது. அதே நேரத்தில் தெலுங்கானாவில் ஹைதராபாத், கொத்தகுடெம், மெரியால்குடா இந்த பகுதிகளில் கூட மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் ஒரு கன்வர்ஜென்ஸ் பேஸ் இருக்கிறதுனால இன்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், நாகை மாவட்டத்தில் காரைக்கால் மற்றும் திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பாண்டிச்சேரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும். இன்று மாலை இரவுக்கு பிறகாக மழை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை கூட பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, நாமக்கல், கரூர், சேலம் ஆகிய மாவட்டங்கள்லேயும், நாகையின் வேதாரண்யம் பகுதிகளிலையும் மிதமான மழை முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் விட்டு விட்டு இடைவெளியுடன் லேசானது முதல் மிதமான மழை தொடரும். பிற்பகல் பிறகு ஏதாவது ஒரு ஸ்பெல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது முன்னேறுது அப்படின்னு. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழையும், வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும், சித்தூர் ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கூட நம்ம கனமழையை இன்னைக்கு பார்க்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ சென்னை நகர பகுதிகள் மற்றும் தென் சென்னை பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 முதல் 40 மில்லிமீட்டர் மழை வரலையும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குறைந்தபட்சம், அதிகபட்சம் ஒரு 50 மில்லிமீட்டர் வரலையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்க்கலாம். இதை ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஸோ இந்த சலனம் கரையை கடக்கப் போவதில்லை. பெரும்பாலும் பேரலல் டு தமிழக போய் மேக்ஸிமம் இது வந்து கடல்லே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மேலும் இது ஆந்திர பகுதிகளில் ஒட்டிய கடலோர மாவட்டங்கள் வரலையும் செல்லும். அந்த இடத்துல முழுவதுமாக சென்னை இந்த பகுதிகளிலிருந்து வறண்ட காற்று முழுவதுமாக செல்லும் அப்படிங்கும் போதில் அதில் அந்த சலனம் முற்றிலுமாக அங்கேயே மறைவதற்கு வாய்ப்புகள் இது அடுத்த 2 நாட்கள் இந்த ட்ராவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் போனதுக்கு அப்புறமா மீண்டும் சில மாடல்கள் அது குறைந்த இது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவோ ஒரு தாழ்வு பகுதியாகவோ லிங்கராகும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த 2 நாட்களுக்கு காட்டுது. அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இது முடிந்ததுக்கு அப்புறமா கிழக்கு திசை காற்றினுடைய காரணமாக மழை தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது. 5 அல்லது 6ஆம் தேதி வரலையும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே, கடலோர மாவட்டங்கள்லேருந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே மழை இருக்கும். கிழக்கு திசை காற்று காரணமாக தித்வா புயல் பொறுத்தவரையிலும் இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிழக்கு திசை காற்று காரணமாக மழை வரப்போகிறது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் இருக்கும். பிரேக்ஸ்க்கு அப்புறமா டிசம்பர் மாதத்தில் இடைவெளி விட்டு மழை வரும். டிசம்பர் மாத சலனங்கள் பற்றின அப்டேட் நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத வானிலை முழுவதுமாக நாளை வெளியிடப்படும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கிறேன். இந்த புரிதல்கள் பொறுத்தவரையிலையும் ஒரு உண்மையான வானிலை எப்படி அப்படிங்கிறதையும் வித்தவுட் ஹைப் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் வெங்கடேஷ், MAS ரெயின்மேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.